ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா ரஃபாக வந்து ஒரு 10 மணி இருக்கும். இன்றைக்கி 12:30 மணிக்கு மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை விட்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப்பு சேம் ட்ரெயினில் மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் நம்ம வந்து ட்ராவலும் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ட்ரெயின் ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. நம்ம பிளாட்ஃபார்ம் 2 வந்துக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு ட்ரெயினோட நல்ல ஒரு க்ளோஸர் லுக்கு கிடைக்கணுனுக்காக. ரெண்டாவது லைட்டிங் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து ட்ரெயினை கேப்சர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரையல் ரன்னும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று பண்ண வீடியோவும் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் பண்ணோம். ஸோ அந்த ட்ரெயினோட அந்த வைப்ரண்ட் கலர்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு பார்க்க முடியாது. ஸோ டே லைட்டில் பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்து பிளாட்ஃபார்ம் 2லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏற்கனவே திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் அது. ஸோ இந்த முறை இன்றைக்கி லான்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ட்ரெயின் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெயின் வந்து மீரட்டில், மற்ற 2 ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒன்று மதுரை பெங்களூர், இன்னொன்று நாகர்கோவில் சென்னை. ஸோ 2 ட்ரெயின்ஸ் வந்து இதில் மதுரையை வந்து க்ராஸ் பண்ணிட்டு போகிற ட்ரெயின்ஸு. இந்த 2 ட்ரெயினுமே சாஃப்ரன் கலர் தான். போட்டுவா திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ட்ரெயின்னு. ஸோ அந்த ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது அவுட்லுக் கலர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகி தவிர்த்து மற்றபடி ட்ரெயின் உள்ள அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸு, ஃபெசிலிட்டிஸு, இது எல்லாமே டாய்லெட்ஸு, இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 கோச்சஸ்ஸு. இந்த 8 கோச்சில் வந்து ஒரு கோச் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கோச்சு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கோச்சில் பார்த்திங்கன்னா 4 சீட் இருக்கும். 4 சீட்டில் 2 சீட் வந்து ரொட்டேட்டபிள். அது நார்மல் சீட்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் 3 சீட்டு, இன்னொரு பக்கம் வந்துட்டு 2 சீட்டு அமைஞ்சிருக்கும். சப்போஸ் வந்தே பாரத் ட்ரெயினில் உள்ளே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் முன்னாடியே வந்து, அதாவது சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் லான்ச் பண்ணாங்க பார்த்திங்களா, ஸோ அந்த டைம்லே எக்ஸ்டென்சிவாக வந்தே பாரத் ட்ரெயினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி வந்த கோச்சஸ் எல்லாமே நார்மல் கோச்சஸ்ஸு. இந்த ஒரு கோச், அதை இப்போ நம்ம பார்க்க போகிற கோச் மட்டும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கோச்சு. கோச் யூஸ் பண்ண இல்லை எடுத்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்கள் விழா அரங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்து. ஸோ இதுதான் ரயில்வேஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த சவனியர் டிக்கெட்டு. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. பெரும்பாலும் இந்த இன்னாகரல் ரன்னில் யார் வராங்கன்னா வந்துட்டு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியா, ரயில்வே ஸ்டாஃப் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க ஃபேமிலி வராங்க.
ரயில்வே ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன் ப்ரெஸ் பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கோச் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ரெகுலர் பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இவங்கள தவிர்த்து ரயில்வே ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் பொலிட்டிஷியன்ஸ். ஸோ பொலிட்டிஷியன்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கோச் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த இன்னாகுரல் ரனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. क्या वजह है सर? मैडम को उनको बुला चलो सर आप ஸோ இந்த கோச் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன் மீடியான்னு சொன்னேன்ல, ஸோ அவங்க வந்துட்டு இதை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஹிந்தி பெல்ட்டில் உள்ள மீடியா பீப்புள் வந்து இந்த கோச்சில் இருந்தாங்க. இந்த கோச்சில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னால் வந்துட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்இடி டிவி வந்து முன்னாடி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளாக் ஆஃப் பண்ணுற ஈவெண்ட்டை வந்துட்டு கோச்சுக்குள்ளே இருந்து நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதை பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க, எல்இடி டிவி வந்து கோச் உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறது, ட்ரெயின் மூவ் பண்ணுறது, இது ரெண்டுமே சைமில்டேனியஸாக வந்துட்டு மீடியா பீப்புளை வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த எல்இடி டிவியை வந்து உடனே வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. दुनिया भर में प्रसिद्ध है और यहाँ पर प्लेटफॉर्म के ऊपर जो बच्चे मौजूद हैं, जो लोग मौजूद हैं, उनका दृश्य हम आपको दिखा रहे हैं। और इसी तरह का उत्साह मेरठ में है, इसी तरीके का उत्साह चेन्नई में, और यहाँ पर मदुरई का दृश्य आप देख सकते हैं कि किस तरह से मदुरई जो है इस ट्रेन को स्वागत कर रहा है, इसको यहाँ से रवाना कर रहा है। और यहाँ पर हम आपको एक और चीज बताना चाहते हैं, ये जो रूट है वो अपने आप में काफी खूबसूरत रूट है। और यहाँ एक और बड़ी चीज है कि टूरिस्ट अट्रैक्शन। பேக்ட்ராப்பில் ஹிந்தி கமெண்ட்ரி கேட்டிருப்பீங்க. சத்தியமாக ஹம் ஆப்கே கௌன் மேனே பியார் கியா தவிர்த்து வர எந்த ஒரு ஹிந்தி வார்த்தையும் தெரியாது. ஒரிஜினல் ஃப்ளாக் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 12:30. ஒரு 30 மினிட்ஸ் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. 1 மணிக்கு ஷார்ப்பாக வந்து ட்ரெயின் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிருச்சு. இறங்கல யார் சொன்னா போய்கிட்டு இருக்கு. பெங்களூர் தாமா நாளைக்கு அவங்க மொபைல் மொபைலா சொல்லு அது அவங்க அம்மா டூரிசம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வண்டர்ஃபுல் ட்ரெயின் தான். எதுக்கு சொல்கிறேன்னா வந்து உள்ள ஆம்பியன்ஸ் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆம்பியன்ஸு. இப்போ நீங்கள் அந்த விண்டோ பார்ப்பீங்க,
நார்மல் ட்ரெயினில் உள்ள விண்டோக்கும் இந்த விண்டோக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸு. சிஆர்டி மானிட்டரில் டிவி பார்க்குறதுக்கும் எல்இடி டிவியில் டிவி பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இதில் இருக்கும். நல்லா வைடாக வந்து நீங்கள் வந்து இயற்கையை அதுக்கப்புறம் நம்ம ஊரை வந்து ரசிச்சுட்டே வந்து இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம். வெளியே வந்து என்ன சீதோஷனம் இருக்கோ பட் வந்து உள்ளே வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டான டெம்பரேச்சரில் உட்காந்து பார்க்கும்போது வெளியிலையும் வந்துட்டு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கண்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம கண்ட்ரி வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஸோ ஓரளவுக்கு வந்து அட்லீஸ்ட் மான்சூன்லேயாவது வந்துட்டு பசுமையை வந்து பார்க்க முடியும். சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவேட்டரல் கண்ட்ரி. அவ்வளோ நம்மளை கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவலில் வந்து நேச்சுரலாக வந்து பசுமையாக கொண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு தண்ணி ஊற்றி ரோட்டுக்கு 2 பக்கம் வந்து பசுமையாக காட்டுவாங்க. வெளியில் அதாவது நீங்கள் டாக்ஸியில் இல்லை பஸ் விட்டு நம்ம வெளில வந்துட்டோம்னா அந்தளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். பட் ஒரு மெட்ரோலேயோ இல்லை பஸ்ஸுக்குள்ளேருந்து சிங்கப்பூரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த ஆம்பியன்ஸுக்கும் வெளியில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு தெரியாது. வெளியில் இருக்கிற அந்த பச்சை பசைன்னு இருக்கிற மரங்கள், புல்தரை இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த சூட்டை வந்து டோட்டலாகவே மறைச்சிரும். இப்போ நம்ம ரெகுலர் ட்ரெயினில் போனால் உள்ளே எப்படி இருக்கோ அப்படி தான் வெளில இருக்கும், வெளில எப்படி இருக்கோ அப்படி தான் உள்ளே இருக்கும். பட் இது வந்து டோட்டலாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டுது. புரியல. நான் மிஸ் கால் கொடுத்துருக்கேன். அதான் என் நம்பர். நான் உங்களுக்கு ஈவினிங் வந்துட்டு கூப்பிடுறேன். ட்ரெயின் கிளம்புனதுலே லேட்னால சமையலூர்லாம் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, சன்னா, கேர்டு, அதுக்கப்புறம் பக்கோடா கொஞ்சம், அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு மைசூர் பாக்கு. ஸோ இது வந்து சர்வ் பண்ணாங்க. கூடவே வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்டாங்க. ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டு திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக சாப்பிட்டு முடிக்க திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு செலிப்ரேஷன் இருந்தது. ட்ரெயின் பார்த்திங்கன்னா 80லேருந்து 110. ஸோ இந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 110 தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. என்னது
இல்ல பில்லு முடிவு பண்ணுவாங்க ரிட்டர்ன் ஒரு காசு தான் கார்டு காசு கொடுக்கல சரி எனக்கு கம்பி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா பிரேமா வீணா இருக்காங்க அதனால வந்து கம்பி போல நாங்க மதுரையிலேருந்து வரீங்க, பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. முன்னாடி இப்போ வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. மற்ற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் இதில் ட்ராவல் பண்ணுறது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு? கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபுட்டு வாட்டர் எல்லாமே உள்ளே இருக்கனால நம்ம வெளியில் போகணுன்ற அவசியம் இல்லை. சரி, டைமிங் வந்து இது கொஞ்சம் முக்கியம். வேகமாகவே போயிடுது மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணுவோம். ஏர்லி மார்னிங் வரனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை? இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து நல்லா இருக்குது. கால் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. சாப்பாடு அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேப்பர் நியூஸ் பேப்பர் கொடுத்து போகிறது படிக்கிறது நல்லா இருக்குது. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க. சரி, உங்கள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா ஆமாம், ஃபுட்டு இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே. சீட்டு ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பின்னாடின்றதுனால கொஞ்சம் இப்படி ரிட்டர்ன் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். கால் வைக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது எல்லாமே. இந்த டே டைம் ட்ராவல் பண்ணுறது எப்படி? டே டைம் தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் சொல்ல போனால். அதுவும் லாங், இப்போ பெங்களூர் வரைக்கும் போகிறோம். லாங்காக இப்போ உட்காந்துட்டு போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு அந்த சீனரி அது சூப்பராக இருக்குது. வியூ பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. அது இப்போதைக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கா. கிளாஸ் எல்லாமே இப்போ புதுசாக நீட்டாக இருக்கிறதுனால எப்படி சொல்ல, ஓப்பனில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், இது இந்தியாவின் புல்லட் ரயில். நம்ம அப்படி தான் இதை பார்க்கணும். நிறைய வசதிகள். ஏன்னா ஜப்பான் வந்து நம்ம போய் நேரில் பார்த்ததில்லை. நம்ம ஸ்பீடாக போகும் அப்படின்னு இப்போ நம்ம நியூஸில் படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாது. ஜப்பானும் சரி, சைனாவும் சரி, 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் வண்டி போயிருக்கு. அதோட நியூஸில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்தியாவில் இது ஒரு புல்லட் ரயில். இதை நம்ம நிறைய வசதிகள், இது நார்மல் ட்ரெயினில் இந்த மாதிரி இருக்காது. ஏசி கோச்சில் கூட அது வழக்கமான கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சர்வீஸ்லாம் நல்லா வந்து இது பண்ணுறாங்க. சாப்பாடு நல்லா இது கொடுக்குறாங்க. அதே இதை எதிர்த்து போக வேண்டாம், மறுபடியும் அவங்களே வந்து அதை எல்லாம் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கும். ரயில்வே ஸ்கூல் மதுரையிலேருந்து வரீங்க. ஸோ மதுரையில் வந்து ஏறியிருக்கீங்க. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறீங்க? திருச்சி வரைக்கும் போகிறீங்க. வந்தே பாரத்தில் முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி டு சென்னை போகிற வந்தே பாரத்தில் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர். ஓ, அதுலேயும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. போன தடவை வந்ததை விட இந்த தடவை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த தடவை எல்லாருமே வந்திருக்கோம். 9th-லேருந்து 12th வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. 9th-லேருந்து 12th வரைக்கும் வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. ஃபுட்லாம் எப்படி இருந்தது? இங்கே சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? சர்வீஸ்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது அண்ட் வெரி டேஸ்டி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, இன்னொரு முறை வந்தே பாரத் வரச்சுன்னா வருவீங்களா? இப்போ ரிட்டர்ன் போகிறது வந்தே பாரத்தில் தான் போகிறீங்க. வந்தே பாரத் தான் போகிறீங்க. ஓகே ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது ஜாலியாக இருக்குது. வந்தே பாரத் முன்னாடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. அப்படி நான் அடிச்சுதான். ஸோ இப்போ இந்த டே டைம் ட்ராவல் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஸ்நாக்ஸ் குவாலிட்டியாக வெளியே இருக்க வியூலாம் கிளியராக ஃபுட்டு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இப்போ எவ்வளோ தூரம் போகிறீங்க? இப்போ திருச்சி வரைக்கும். சப்போஸ் பெங்களூர் வரைக்கும் வாங்க அப்படின்னு உங்கள் டீச்சர் சொல்லிட்டா வந்துருவீங்களா? ஜாலியாக வந்துருவீங்க. திரும்ப வரும்போது நடந்து வந்தா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ திரும்ப வந்தே பாரத் தான் வரணும். ஓகே, சரி, ஓகே. கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத்தில் வரீங்களா? ஃபர்ஸ்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 3 முறைலாம் வந்துருக்கா சொல்கிறாங்க. முன்னாடி போன வருஷம் திருநெல்வேலி வரைக்கும் போன வந்தே பாரத்தில் வேறு. உங்கள் சீனியர்ஸ் அவங்க எங்கள் சீனியர்ஸ். நாங்கள் வந்து இப்போ சரி, இந்த டே டைம் ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது மற்ற ட்ரெயின் கம்பேர் பண்ணும்போது? நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மற்றபடி இங்கே உள்ள சர்வீஸ் எல்லாமே, இந்த ஆம்பியன்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக இருக்குது. சாப்பாடு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரெண்டு வார்த்தை எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா? I don't know Tamil. You don't know Tamil. You can also speak in English. No issues. We can understand English also.
So how was the experience traveling in Vande Bharat? Really nice. Very nice. Have you traveled in Vande Bharat before? You haven't traveled. So this is your first time. Yes. Okay. It is the second time. Second time you are traveling. எப்படி இருக்கு experience? It is really too good. திண்டுக்கல்லேருந்து அகைன் ஒரு 1 ஹவரில் வந்துட்டு திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். திருச்சியோட இந்த ட்ரிப்பு நாங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா வந்து அடுத்து வந்து நாங்கள் சென்னை டு நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த ட்ரெயினை வந்து திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் நாங்கள் அதில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் திருச்சியில் பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். Thank you.